வணக்கம். இது உங்கள் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சத்து மாவு செய்ய போகிறோம். சத்து மாவில் இதில் நான் 26 ஐட்டங்கள் சேர்த்துருக்கேன். இது ஒவ்வொரு சுகர் பேஷண்ட் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கணும். இதை கஞ்சியாக காய்ச்சி குடிக்கிறது மாவு சத்து மாவு ஒரு லிக்விடாக குடிக்கிறதுல டக்குன்னு சுகர் ஏற்றும்னு டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. இருந்தாலும் இதை நாம் புட்டாக வச்சு சாப்பிட்லாம், இல்லை தோசை மாவு கூட கலந்து சுட்டு சாப்பிட்லாம். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். டெய்லி எடுத்தால் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு சுகர் பேஷண்ட் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒன்று. வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். 26 ஐட்டங்களில் முதல்ல குதிரைவாளி, 2வது சோயா, 3வது ஜவ்வரிசி, 4வது பொரிகடலை, அடுத்து பார்லி, வரகு, கோதுமை, மிளகு, சுக்கு, ஏலக்காய், சோளம், தட்டாம்பயிறு, திணை, பாதாம் பருப்பு, மக்காச்சோளம், பிஸ்தா பருப்பு, கம்பு, கருப்பு உளுந்தம்பருப்பு, சிவப்பு சம்பாரிசி, கருப்பு கொண்டைக்கடலை, சம்பா கோதுமை, நிலக்கடலை, சாமை, முந்திரி பருப்பு, கேப்பை, பாசிப்பயிறு, 26 ஐட்டங்கள் வந்துச்சு. இப்போ நாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு முதல்ல நல்லா ஆன் பண்ணிவிட்டு குதிரைவாளி அரிசி எல்லாமே 150 கிராம்ஸ் போடுறேன். எல்லாமே 150 கிராம் ஈக்குவலாம். இதில் மிளகு, சுக்கு அது மட்டும் கொஞ்சம் கம்மியாக போடுவேன். ஏலக்காய் அது நீங்கள் பார்த்துக்கோங்க, கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஆனில் வச்சுட்டு முதல்ல சூடு வந்ததுக்கப்புறம் சிம் பண்ணிகிட்டே தான் வறுக்கணும். நல்லா வறுக்கிற மணம் வர்ற வரவு வறுக்கணும். நல்லா மணம் வந்தால் தான் ஒரு புட்டு எதுவும் செஞ்சாலும் அது நல்லா வாசமாக இருக்கும். சிம்லவே போட்டு நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். ஆனில் வச்சிடாதீங்க, கருப்பாயிடும். முதல்ல சட்டி சூடாகிற வரை மட்டும்தான் ஆனில் இருக்கணும். அப்புறம் ஃபுல்லாக சிம்லேயே தான் வச்சு வறுக்கணும். இப்போ இன்றைக்கி இது வறுத்திட்டு இருக்கும்போது நாம் இன்றைக்கி உண்டான ஹெல்த் டிப்ஸ் இந்த சத்து மாவு வச்சே சொல்லிடலாம். இந்த சத்து மாவு சுகர் பேஷண்ட்ஸ்லாம் சாப்பிட்டா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அவங்க அன்றாட வேலைகள் செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா டயர்ட்னஸ் வந்த மாதிரி இருக்கும். இதை கஞ்சியாக குடிக்கிறது டாக்டர்ஸ் உடனே சுகரை ஏற்றுங்கிறாங்க. அதனால் புட்டாவோ தோசை மாவில் கலந்தோ சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த சத்து மாவு எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒன்று. அதனால் இது எப்படின்னு பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த சத்து மாவு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிச்சிருக்கும். இதை வறுத்தாச்சு. நல்லா ஒரு மாதிரி பொரிஞ்சு வர மாதிரி வரும், மணமும் வரும். அதை பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. 2வது சாமை போடுறேன். ஒன்ஸு சட்டி சூடாயிடுனா அப்புறம் கொஞ்சம் சீக்கிரம் எல்லாம் வறுத்துடலாம். சிம்மில் போட்டாலுமே டக்குன்னு வறுத்துடலாம். ஏன்னா 150 கிராம்ங்கிறதுனால பொரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். இல்லை நல்ல மணம் வரும். அதை ரெண்டையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு போடுறதும் வறுத்து கொட்டுற பக்குவமும் காமிக்கிறேன். நீங்கள் அது எந்த மாதிரி இதில் நான் எடுத்து போடுறேங்கிறத பார்த்துக்கோங்க. சில நேரம் அந்த கலரே மாறிடும் பொரிஞ்சு வர்றதுனால. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ அது வறுபட்டுருச்சு நல்லா தெரியும். நல்லா ஒயிட்டாக வந்துட்டு பாருங்கள். அதனால் அதுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இப்போ அடுத்ததாக நம்ம அடுத்த ஐட்டமை எடுத்து போடலாம். அடுத்து நம்ம வரகு போடுறோம்.
அடுத்தது சோப்பு அரிசி போடுறேன், சம்பா அரிசியை. இது அரிசி வந்து உங்களுக்கு தெரியும் நல்லா பொரிஞ்சு வந்துடும். ஆன்லேயே இருந்தோன்னா நல்லா சூடு ஏறிச்சுன்னா பொரிஞ்சு வந்துடும். அதோடு அப்படியே கொட்டிடலாம். சில நேரம் தேவைப்பட்டால் ஆனில் வச்சுக்கோங்க. இப்போ அரிசி பொரியிறதுக்கெலாம் கொஞ்சம் ஆனில் வச்சா தான் சூடு நல்லா வந்தால் தான் அது பொரியும். ஆனால் கருகாமல் பார்த்துக்கோங்க. கேப்பெல்லாம் நல்லா பொரியிறது நல்லா தெரியும் நமக்கு. மக்காச்சோளத்துலேருந்து பாப்கார்ன் வர்ற மாதிரி கேப்பையில் சின்ன சின்னதாக ஒயிட்டாக நல்லா வெடிச்சு வரும். வெள்ளை வெள்ளையாக அங்கேயே தெரியும். அது ஒரு பக்குவம் தான். அதை நீங்கள் பார்த்துட்டா கூட இது பண்ணேன். தட்டுறதை நான் காமிக்கலை. அடுத்ததாக பார்லி, அந்த சட்டி வந்து கொஞ்சம் கருப்பாக தூசி மாதிரி இருந்தால் தொடச்சி விட்டுட்டு அடுத்ததை போட்டுக்கோங்க. இப்போ ஜவ்வரிசி போட்டிருக்கேன். ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சு வரும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பொரியிறதோடு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக சோளம் போடுறேன். சோளம் சிவப்பு சோளம் கிடச்சா ரொம்ப நல்லது. இப்போ சோளம் போட்டு வறுக்கிறேன். இப்போ நல்லா வெடிக்குது, வெடித்து பொரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ அதை தட்டிட்டு அடுத்தது கோதுமையும் வறுத்து எடுத்துட்டு சிம்லேயே போட்டு வருங்க. அங்கங்கே வெடிக்குது பாருங்கள் கோதுமை. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து சம்பா கோதுமை, அடுத்ததாக கம்பு, கம்பு கலர் மாறிடுச்சு பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்தது நிலக்கடலை போடுறேன். நிலக்கடலையெல்லாம் நல்லா வறுபட்டால் தூள் அப்படி தனியாக வந்துடும், மணமும் வரும். கொஞ்சம் டக்குன்னு கருப்பாயிரும், பார்த்து அந்த தூள் புரிஞ்ச உடனே கொஞ்சம் பார்த்து தட்டிடுங்க. அடுத்தது திணை போட்டு வறுத்துட்ருக்கேன். அடுத்த தட்டாம்பயிறு,
நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு பாருங்கள், வறுபட்டுருச்சு. அடுத்து பொரிகடலை ஏற்கனவே இது வறுக்கடலை தான் சொல்லுவாங்க, அதனால் லைட்டாக வறுத்தா போதும். ஏன்னா டக்குன்னு கருப்பாகும், பார்த்து லைட்டாக வறுத்துக்கோங்க. அடுத்து மக்காச்சோளம், அடுத்து பாதாம் பருப்பு, அடுத்தது பிஸ்தா பருப்பு, அடுத்தது முந்திரி பருப்பு, அடுத்தது சோயா, சோயா பாருங்கள் நல்ல கலர் மாறிடுச்சு பாருங்கள், ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. நல்லா வறுபட்டுட்டு கொட்டிடலாம். ஏலக்காய் 10 கிராம், அடுத்தது மிளகு போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் தான் பார்த்துக்கோங்க, ரொம்ப போட்டால் காரமாக இருக்கும். இதே ஜீரணத்துக்காக தான் ஏலக்காய், மிளகு, சுக்கெல்லாம் போடுறோம். அந்த சத்து மாவு வந்து ஜீரணமாகணுங்கிறதுக்காக.
மிளகு வெடிக்கிட்டு பாருங்கள், அதை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது சுக்கு வந்து நான் வந்து 3 இன்ச்சு அளவுக்கு உரலில் தட்டி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் பிச்சு பிச்சு போட்டு வறுக்கிறேன். அடுத்ததாக கொண்டக்கடலை போட்டு வறுக்கிறேன். கருப்பு கொண்டக்கடலை. பாசிப்பயிறு இப்படி பச்சை கலராக இருக்குது பாருங்கள், கலர் மாறிட்டு பாருங்கள் வறுத்ததில். அடுத்து கருப்பு உளுந்து. இருபத்தாறு ஐட்டமும் வறுத்து ரெடி ஆயிடுச்சு. இது ரெண்டாக தனியாக பெரிய தட்டில் ஆற வச்சுட்டு மிஷினில் கொடுத்து திரித்து வாங்கிக்கலாம். இதில் வந்து முந்திரி பருப்பு போட்டிருக்கிறதுனால கூடுதல் டைம் வந்து போட்டு ரொம்ப மெய்யாக திரிக்க மாட்டாங்க. அது வந்து எண்ணெயாக ஆயிரும், திருப்பி திரிச்சான்னு சொல்லுவாங்க. ஒரு 3 டைம்ஸ் போட்டு நைஸாக திரித்து வாங்கிக்கோங்க. என்னுடைய வீடியோ முதல் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி பக்கத்தில் ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். இந்த சத்து மாவு சுகர் பேஷண்ட் வீட்டில் மட்டும் இல்லை, எல்லார் வீட்லையும் இருக்கக்கூடியது கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் வந்து சுகர் அல்லாதவங்க வந்து இதில் வந்து சத்து மாவை வந்து கூழாக காய்ச்சி அதில் வந்து கருப்பட்டியோ நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்து குடிக்கலாம். சுகர் உள்ளவங்க உப்பு போட்டு காய்ச்சி குடிக்கலாம். அது ரெகுலராக வேண்டாம், வாரத்தில் 2 நாள் அப்படி குடிச்சிக்கோங்க. மற்ற நாள் சாலிடாக அதை எடுங்க. செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.